தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தையல் கலைஞர்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தலைநகரங்களிலே இந்த சங்கங்களை பதிவு செய்து இதெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாநில அளவில் ஒரு சங்கம் தேவைங்கிற நிலையில் மதுரையிலிருந்து நமது சுதாகரன் அவர்களும், நெல்லையிலிருந்து திரு டிபி சங்கரன் அவர்களும், சென்னையிலிருந்து ஜிஎன் ராவ் உள்ளிட்டவர்களும் இன்னும் எண்ணற்றவர்கள் இந்த சங்கத்திற்காக பாடுபட்டு ஒரு மாநில அளவில் ஒரு சங்க அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த சங்கத்தில் அன்றைய சூழ்நிலையில் பல்வேறு பெயர்களில் பதிவு செய்யப்பட்டது. முதல்ல தையல் தொழிலாளர்கள் சங்கம், அடுத்து தையல் கலைஞர்கள் சங்கம், அதுக்கடுத்து தையல் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம், அதுக்கடுத்து தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் பதிவு பண்ணும்போது தான் இது ட்ரேட் யூனியன் அமைப்பாக இது உருவெடுத்தது என்பதையும், அந்த நேரத்திலே அந்த சங்கத்தை பதிவு செய்த அவர்களுக்கு மட்டுமே அது சொந்தமானதல்ல. தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் பதிவின் 2682 சென்னைங்கிற ட்ரேட் யூனியன் பெயரில் இயங்கக்கூடிய ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு உரிமையானதல்ல. தொடர்ச்சி காலநிலைக்கேற்ப தொழிற்சங்க சட்டப்படி இந்த சங்கத்தில் தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளாக வரக்கூடிய அனைவருக்குமே, புதிய நிர்வாகிகளாக வரக்கூடியவர்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக ஒரு தொழிற்சங்க சட்டம் இருக்குது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வந்ததுக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு புதிதாக மாநில நிர்வாகிகள் தேர்தலை மிக நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நடத்தி மாநில தலைவராக நானும், மாநில பொதுச் செயலாளராக தஞ்சை பாது அவர்களும், மாநில பொருளாளராக திரு ஏடி ஜெயன் அவர்களும் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் மாநில துணை நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு 20க்கு மேற்பட்ட மாநில துணை நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அறக்கட்டளையின் சார்பாகவும் அறக்கட்டளை நிர்வாகம் இருக்குது. அகில இந்திய தையல் தொழிலாளர் சம்மேளனம் TWFஐயும் இந்த மாநில நிர்வாகிகளுக்கான எல்லா விதமான அங்கீகாரத்தையும் வழங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும், தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்களில் நிறைய சங்கங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், டிடிகே டிஎம்எஸ் பதிவெண் 2682 சென்னைங்கிறது தான் ஒரே சங்கம் என்பதையும், ஏற்கனவே தொழிலாளர் நல வாரியத்திலே 2682க்கான நிர்வாகிகள் யார் என்கிறதெல்லாம் சென்ற ஜூன் மாதம் 16ஆம் தேதியே அதற்கான உத்தரவாதம் பெறப்பட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும்போது, இந்த பெயரிலே வேறு சில நபர்கள்லாம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்த பெயர்களை பயன்படுத்தி கொண்டு அதற்கு நிறுவனர், தொடங்கியவர், வாரியம் பெற்று தந்தவருங்கிற விளம்பரங்கள் எல்லாம் நிறைய வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதையும், ஒரு சங்கம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாம் அனைவருமே உருவாக்கணும். அனைவருமே ஒற்றுமையை பேணி பாதுகாக்கணும். இந்த சங்கங்கிறது யார் உருவாக்குனதா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உரிமை கொண்டாட வாய்ப்பு இல்லை. தொழிற்சங்க சட்டப்படி அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. புதிதாக நிர்வாகம் இருக்கக்கூடிய நிர்வாகம் திரும்ப 3 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பழையபடி நிர்வாகம் தேர்தல் நடத்தும் போது அனைவருமே ஜனநாயக முறைப்படி அதில் கலந்து கொண்டு அந்த புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்குவதற்கும், பல்வேறு மாவட்டங்களில் அமைப்புகள் செயல்பாடு இல்லாத அமைப்பு இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களில் நாம் விரைவில் சுற்றுப்பயணம் செய்து அவர்களெல்லாம் மீண்டும் மிக சிறப்பான முறையில் கொண்டு வருவதற்கான